ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளி கரைசல் கிடையாது, அதனால் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். அது கூடவே கத்திரிக்காயை கருத்து போய்டுன்னு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த 2 கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த காய்கறியெலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு காய்கறியெலாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மத்தால் கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கரண்டியாலே நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா கடைஞ்சிட்டு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இது இட்லி, தோசைக்கு, ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கடைசலை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கத்திரிக்காய் கடைசல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.